சுண்ணாம்பு கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த பாமகவோட மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைந்த மாநாடு தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு உள்ளே இருந்த கூட்டத்தை விட மாநாட்டுக்கு வெளியே இருந்த கூட்டம் தான் அதிக அளவில் இருந்ததுன்னு நம்ம சொல்லியாகணும். அந்த அளவுக்கு மாநாட்டுக்கு வந்த பாமக தொண்டர்கள் மற்றும் உழவர்களோட கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான வாகனங்களை திருவண்ணாமலை நோக்கி வந்த வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கரெக்டாக இணைக்கிற ஒரு 9 வழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 9 வழிகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு வர கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி தான் இருந்தது. இந்த தவறுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸார் தான் சொல்லி ஆகணும். மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா சுத்தி தான் இது பண்ணினாங்களே தவிர மாநாட்டுக்கு செல்ல வேண்டிய அந்த சரியான அந்த வழியை கடைசி வரைக்கும் தொண்டர்களுக்கு காமிக்கல, பாமக தொண்டர்களுக்கு காமிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பாத்தீங்கன்னா போலீஸார் செயல் அந்த இடத்துல அப்படிதான் இருந்தது. ஏன்டா பாமகவோட மாநாட்டுக்கு ஒழுங்கா வழி காமிச்சுதான் என்ன, ஒரு வழி இருக்கு, அந்த வழியில போனா மாநாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா அந்த வழியை காமிக்காம அந்த வழியிலிருந்து டெவலப் பண்ணி வேற ஒரு வழியா போய் திருப்பி போடுறானுங்க. சரி, அந்த வழியில போயிட்டு மாநாட்டுக்கு போற வழியை சொல்லுவானுங்கன்னு பார்த்தா அந்த வழியும் இது பண்ணிட்டு மறுபடியும் சுத்த விடுறானுங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி சுத்தி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் மாநாட்டுக்கு வந்த பாமக தொண்டர்கள் நடக்க விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான கீழ்த்தரமான செயல்ல தான் நேற்று போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு உணவகங்களை வலுக்கட்டாயமா நீங்க மூடிதான் ஆகணும் அப்படிங்கிற ரீதியில போலீசார் அதிக அளவுல ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அங்க இருக்கிற உணவகங்களுக்கு. இது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல, என்ன மாதிரியான விஷயமே கண்டிப்பா தெரியல. அந்த அந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்துலதான் நேற்று காவல்துறை ஈடுபட்டு தான் சொல்லணும். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே இல்லை, செஞ்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாளில் இருந்தது. ஏன்னா செஞ்சியில ஒரு 9:30 மணிக்கு ஒரு உணவகம் செயல்பட்டு இருக்கு. அந்த உணவகத்தை மூடுங்க சொல்லிட்டு போலீஸ் தரப்புல அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஏன்டா இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரீதியில தான் நம்ம பார்க்க தோன்றியது. அது மட்டும் இல்லாம பாமகவோட மாநாட்டுக்கு வந்த வாகனங்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தா அந்த திருவண்ணாமலை இணைக்கிற ஒரு அந்த 9 சாலைகள் இருக்கு பத்தியா, எல்லாமே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் முன்னாடியே பிளாக் பண்ணிட்டு அங்கிருந்தே நடக்க வர்ற மாதிரி பண்ணி விட்டானுங்க. இதனால பல லட்சம் தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு சரியா சேர முடியல. நிறைய பேர் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம், இங்க இருந்து மாநாட்டு தூரத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைனே தெரியல. எதற்காக நேற்று போலீசார் அப்படி ஒரு இந்த விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா திமுகவோட உத்தரவா இல்லைன்னா அந்த மாவட்டத்துடைய வியாபாரியாக கருதப்படுகின்ற ஏவா வேலுவோட அவர்களுடைய உத்தரவான்னு தெரியல. ஏன்னா நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அப்படிதான் பேசியிருந்தாங்க. இந்த மாவட்டத்தோட அமைச்சரும் சொல்ல முடியாது, வியாபாரின்ட்டு சொன்னாரு. அது மெய்ப்பிக்கிற வகையில தான் மாநாட்டுக்கு எக்காரணம் கொண்டு கூட்டத்தை காமிக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில, கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களை மாநாட்டு தேடலை அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நேற்று போலீசாரும் சரி கண்ணும் கருத்துமாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். மாநாட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் முழுக்க சுத்த விட்டுனே இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் ஃபுல்லா வழி பிளாக் ஆயிடுச்சுன்னா சொல்லி ஆகணும். அதாவது மாநாட்டுக்கு அதை முன்னாடியே 4 கிலோமீட்டர் முன்னாடியே பிளாக் பண்ணிட்டாங்க. அதுல இருந்தே ஃபுல்லா ஒரு 5-6 கிலோமீட்டர் ஃபுல்லா வாகனங்கள் நிக்குது. போலீஸார் நேற்று முறையா செயல்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாநாடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கும். இப்ப நடந்த மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்த மாநாடா படுகிறது. ஏன்னா இத்தனை கெடுபிடிகளையும் தாண்டி அங்க மாநாட்டுல இருந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். அந்த ரோட்லயும் சரி, அந்த மாநாட்டு இடத்துலயும் சரி, அந்த ட்ரோன் கேமராலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 7 வருஷம் கழிச்சு பாமக மாநாடு நடக்குது. இந்த மாநாடு பாமக மாநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, பாமகவோட கிளையான உழவர் பேரியக்கத்தின் சார்பாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டுக்கு கூட்டம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற இதுல மெத்தனமாக இருந்த அரசு, அந்த மாவட்ட காவல்துறையும் சரி, அதுக்கப்புறம் அரசும் சரி, அதாவது மாநாடு நடத்துக்கு ஒரு மதியம் வரைக்கும் இந்த நிலைமையில இருந்தாங்க, மெத்தனமா தான் இருந்தாங்க. கூட்டம் எங்கேருந்து வந்துட போகுது அப்படின்ட்டு. பாமகவோட மவுஸ் போயிடுச்சு, பாமக உண்டான கெத்துலாம் எதுவுமே இல்லை, அவங்க மாநாடு போட்டாலும் கூட்டம் அதிக அளவு வராது அப்படிங்கிற ரீதியில தான் தமிழக அரசும் சரி, அங்க இந்த மாவட்ட காவல்துறை சரி இருந்திருந்தாங்க.
கடைசியில பாத்தீங்கன்னா மதிய வரைக்கும் பார்த்தா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து தொடர்ச்சியா மாநாட்டு திடல் நோக்கி வந்துட்டு இருக்கு. என்னடா இது திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்து சேருது, நம்ம இந்த கூட்டத்தை வந்து எப்படியாச்சும் தடுத்தாகணுமே, மாநாட்டு திடல போய் கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில மடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு என்ன வன்மம் பாமக மேல. ஏன்னா இந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள், கண்டிப்பா இந்த ஊடகங்களை பத்தி நம்ம பேசி ஆகணும். என்ன மாதிரியான லட்சணம்டா உங்களுக்குலாம்? ஒரு நடிகனோ அப்படின்னா திமுகவோட இன்னைக்கு திமுக கால பொதுக்குழு கூட்டம் எதாவது நடந்துன்னு நினைக்கிறேன், அதை வந்து நிமிஷம் நிமிஷம் போய் காட்டுறீங்க. நேற்று ஒரு பாமகவோட மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்று 5 லட்சம் தொண்டர்கள் மேல அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு நியூஸ் போடுங்களான்னா போடவே இல்லை. சும்மா ஒரு பிட் நியூஸ் மாரி, ஒன்லைன் நியூஸ் மாரி கடந்து போயிட்டானுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர் விஜய், ஆனா இது வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளாவே அந்த மாநாடு பத்தி இது நடக்குது அது நடக்குது, மாவட்டத்தோட அந்த மாநாட்டு திடல்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இருக்கு அந்த போட்டோ இருக்கு. பாமகவோட மாநாட்டு திடல்ல பாமக சார்ந்த கட்சி சார்ந்த கொடிகள் எதுவுமே பறக்கல. அதாவது தொண்டர்களுக்கு கையில வேணா ஒரு பாமக கொடி இருந்திருக்கும். ஆனா பாமக சார்பாக அமைக்கப்பட்ட மாநாட்டு திடல்ல வெறும் உழவர் இயக்கத்தை சார்ந்த கொடிகள் மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம பாமக மாநாடுல வந்து நம்மார்களோட புகைப்படங்கள் வந்து வச்சிருந்தாங்க. அப்ப சுத்தி இருக்கிற பாதகங்கள் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது வந்து யார் மூலியமா வந்துன்னு சொல்லிட்டு அனைத்துமே விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள். அப்புறம் வந்து விவசாயத்திற்காக அந்த விவசாய நிலங்களை எடுத்து அது மேல வந்து தொழிற்சாலைகள் அமைக்க போறாங்க பாத்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட வாசகங்கள் வந்து அதிக அளவுல இருந்தது. இது எதுவுமே வந்து இங்க இருக்கிற ஊடகங்கள் ஒரு விஷயத்து கூட காட்டலதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், பாமக மாநாடு நடந்தாலே ஏதாவது ஒரு ட்ரோல் வீடியோங்கிற மாதிரி எடுப்பானுங்க. எங்கேயாச்சும் கண்குத்தி பாம்பா பார்த்துனே இருப்பானுங்க. அந்த வீடியோ கூட எதுவுமே கிடைக்கல போல. ஆனா இது வரைக்கும் பாமக சம்பந்தமா அந்த மாநாடு சம்பந்தமா ஒரு ட்ரோல் வீடியோ கூட கிடைக்கல போல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமாக கட்டுப்பாட்டோட நேற்று வந்து அந்த பாமகவோட மாநாடு நடந்திருக்கு. மிக பெரிய அளவுல ஒரு வெற்றி அடைந்த மாநாடாக பார்க்கப்படுகிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பேசிய பேச்சுகள் வந்து கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு வித கிளியை தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னால் அடுத்த மாநாடு வந்து அடுத்த உலக மாநாடு வந்து இங்க நடக்காது, சென்னை கோட்டையை சுற்றி நாங்க முற்றுகையிட போறோம் அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் நடந்தா உங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்னு பார்த்துங்க, யோசிச்சு பார்த்துங்க. லட்சக்கணக்கான தொண்டர்களும் உள்ளவர்களும் உங்க கோட்டையை நோக்கி பேரணி நடத்தினாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியும். இது மாதிரி வந்து பாமகவோட மாநாடு பார்த்தீங்கன்னா நேற்று சீரும் சிறப்பாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்று காலை ஒரு புகைப்படம் ஒன்று போட்டிருந்தாங்க. மாநாட்டு பந்தல்ல வைக்கப்பட்ட வாழைத்தார்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த இது இளைஞர்களை பார்த்தா இன்னமும் அந்த இடத்துல இருக்கு. திமுக மாநாடு மாரி முடிஞ்சோ முடியலையோ டக்குன்னு அந்த வாழைத்தாரை அடுத்து எடுத்து போறது, இளநியை திருடின்னு போறது, இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாநாட்டுல அது மாதிரி நடக்கவே இல்லை. மிகவும் கண்ணியமான கட்டுப்பாட்டோடு நடந்திருக்கு. பாமக சார்பாக நடத்தப்பட்ட இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்த மாநாடு தான் பார்க்கப்படுகிறது. உண்மையாலுமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் பார்த்தா மிகப்பெரிய அளவு கோடான கோடி நன்றிகள் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா உழவருக்காக ஒரு மாநாடு நடத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இது வந்து இந்த மாநாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிக சிறப்பான மாநாடு. கண்டிப்பா விவசாய சங்கங்கள் வந்து இந்த மாநாட்டிற்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும். ஆனா நீங்க கொடுக்கல. என்ன அரசு அழுத்தம் உங்களுக்கு தெரியல. என்ன நீங்களா என்னத்தை விவசாயிகளுக்காக போராட போறீங்கன்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விவசாயியோட அந்த ஒரு நலன்களை பத்தி பேசியிருந்தாரு. அவ்வளவு உற்பத்தி செலவை விட அரசு நிர்ணயிக்கும் அந்த விற்பனை அந்த செலவு பார்த்தீங்கன்னா கம்மி. விலை நிர்ணயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் வந்து அழகா சுட்டி சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி பேசியிருந்தாரு. இதெல்லாம் விவசாயி சங்கங்கள் நீங்களே என்னைக்குதான் இதுக்கெல்லாம் ஆதரவு தர போறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா பார்த்தா இங்க இருக்கிற அந்த ஐயாக்கண்ணு PR பாண்டியன்னு இன்னும் நிறைய பேர் கணக்கு போல விவசாய சங்க தலைவர் சொல்லிக்கிட்டு அவனுங்களாம் நேற்று வந்துடக்கூடாது. என்னடா உங்களாம் நிலைப்பாடுன்னு தெரியல. இப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஜிங்சாங் போட்டுக்கின்னு அப்படிதான் இருக்கணும். சும்மா ஏதாவது பேருக்குன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு நீங்களா விவசாய சங்கம்னு சொல்லிக்கிறதோட வேற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அது சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அது மாதிரியான ஒரு கேவலமான நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா விவசாய சார்ந்த பெருமக்களே இந்த மாநாடை பார்த்து கண்டிப்பா இந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்கன்னா நான் நம்புறோம். கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உங்களுடைய கரங்களை நீட்டினால் கண்டிப்பா அவர்கள் உங்கள் கரங்களை பற்றி கொண்டு உங்களுடைய உரிமை தொகை
அதாவது விலை நிர்ணயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நீங்க உற்பத்தி செய்வதற்கான விலை நிர்ணயம், அந்த பயிர்களுக்கான விலை நிர்ணயம் வந்து மிகவும் சிறப்பாக போராட்டத்தின் மூலமோ அப்படி இல்லைன்னா அதிகாரத்தின் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி தருவாருன்னு தான் நம்ம சொல்லியாகணும். அந்த அளவுக்கு நேற்று அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமா தான் இருந்ததுன்னு சொல்லியாகணும். மிக அருமையாக இருந்தது. கண்டிப்பா உழவர் பேருக்கும் சார்பாக நீங்களும் கை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான வாழ்வியல் மேம்பாடும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். ஏன்னா உணவு என்பதும் பார்த்தா எல்லாருமே வந்து அடிப்படை தேவை. ஆனா அந்த தேவையை உருவாக்குறாங்க பத்தியா, அவங்களுடைய வாழ்வியல் பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒரு காரை உற்பத்தி பண்றான், அந்த காரு வந்து ஆடம்பரம் இல்லை. ஆனா அந்த காரு பார்த்தீங்கன்னா, அந்த காரை உற்பத்தி பண்றவன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பணக்காரனா இருக்கான். ஆனா இங்க உணவு வந்து அடிப்படை தேவை. அனைவருமே டெய்லியும் 3 வேளையும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள், ஒரு உணவுப் பொருள் அது. ஆனா அது உற்பத்தி பண்றோம் பார்த்தா கோமணத்தோட இன்னமும் வந்து கழனியில உட்காந்துன்னு இருக்கான். நெல்லு பயிருக்கு வந்து நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காம கோமணத்தோட உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க? உங்களோட உரிமையை வந்து யாரு வென்றெடுக்க போறாங்க? அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. சாதி மதத்தை தூக்கி போட்டுட்டு இந்த விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு வந்து யாரு இவங்க தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றி தருவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு பக்கம் அதிமுக வைங்க, ஒரு பக்கம் திமுக வைங்க, ஒரு பக்கம் வந்து நீங்க இந்த இதுலாம் இருக்கு பத்தியா விசிக, அது மாதிரி என்டிகேங்கெல்லாம் பாருங்க. இந்த எல்லா கட்சியும் பாருங்க, ஒரு பக்கம் பாமக வச்சு பாருங்க. யார் உங்களுக்கான போராட்டத்தை வந்து நடத்தியிருப்பாங்க பாருங்க. அதிக போராட்டத்தை நடத்தியது யாருன்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்மை புரியும். யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.